அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில் உள்ள ஆத்மா மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவராகிய டாக்டர் எம் ராஜாராம் இப்பொழுது உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி உலக போதை ஒழிப்பு தினமாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு கொண்டாடுவார்கள். இது எதற்காக என்றால், இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயம் சீரழிவதற்கு ஒரு காரணமாக போதை பழக்கம் உள்ளது. இந்த போதை பழக்கம் என்பது பல வகைப்படும். முன்பெல்லாம் பார்த்தால் போதை பழக்கம் 30-40 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தான் வருவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பள்ளி குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை அனைவருமே இப்படிப்பட்ட போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் பலர் உள்ளனர். இதற்கு காரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆன்லைன் படிப்பு வந்ததுக்கு அப்புறம், கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆன்லைன்ல தே ஆர் பையிங் எவ்ரிதிங். அதே மாதிரி வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா குரூப்ஸ் நிறைய இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு ஈஸியான கான்டாக்ட்ஸ் வருது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்ட்டு ஒரு போதை பழக்கத்தை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்படியே போகும்போது காலகட்டத்தில் அவர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள். இதனால் அவர்களுடைய படிப்பு கெடுகிறது, குடும்பத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுவதில்லை, வேலை செய்யும் இடத்தில் அவர்களால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியறதில்லை. அது மட்டும் அல்லாமல் உடல்நலம் கெடுகிறது. பல வகையான போதை பழக்கங்கள் இருந்தாலும் நாம் ஆல்கஹால், மது என்பதை தான் காமனாக சொல்லும். அதுதான் நம் நாட்டில் மிக அதிகமாக உள்ளது மது பழக்கம். அதுல பல வகையான மது பழக்கங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சோசியல் ட்ரிங்கரா இருப்பாங்க. நாளாக காலை தூங்கி எழுந்தவுடனே அந்த மது வேண்டும் என்று அதற்காக கவனம் இருப்பார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய எஜுகேட்டட் பர்சன்ஸ் மது பழக்கத்தினால் அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்ததை நம்ம பல வகையான புத்தகங்கள்லையும் சினிமாக்கள்லையும் டிவிலையும் பார்க்கலாம். ஸோ அதனால மது பழக்கம் மிகவும் அபாயகமான ஒன்றாகும். இந்த மது பழக்கத்தினால் பலருக்கு நோய்கள் வரலாம், மனநோய்கள் வரலாம், மனக்கவலை, மனக்குழப்ப நோய், சந்தேக நோய் போன்ற நோய்கள் வரலாம். உடல் ரீதியாக பார்க்குறப்ப கல்லீரல், லிவர் மிகவும் பாதிக்கப்படும், மஞ்சக்காமாலை வரலாம். அதே மாதிரி கணையம் பாதிப்பினால் சிலருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாகலாம், ஹார்ட் பாதிக்கலாம், ஸ்ட்ரோக் வரலாம், மற்றும் பல வகையான ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அதனால முடிந்த அளவு பழக்க வழக்கங்களை விடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி மற்ற மது பழக்கங்கள் இல்லாமல் வேற பழக்கங்கள் என்று பார்க்கும்போது நிறைய பேர் காமனா ஸ்மோக்கிங், அது நிக்கோட்டின் டிபெண்டன்ட் அப்படின்னுவோம். ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் 5வது 6வது படிக்கிற பசங்களே தே யூஸ் டு ஸ்மோக், பீடி குடிச்சேன், சிகரெட் குடிச்சேன் அப்படிங்கிறாங்க. அது லங்ஸுக்கு பாதிப்பு ஏற்படும், புற்றுநோயை உண்டாக்கும். அதே மாதிரி இந்த போதை பழக்கத்துல அடுத்து கஞ்சாங்கிறது காமனா இப்ப எல்லா இடத்துலயும் வருது. இந்த பழக்கங்கள் நிறைய இடத்துல கிடைக்குது, விலை மலிவா இருக்கும். இத கத்துக்கிறதால அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையான மாதிரியே நிறைய பேர் வீட்டுல தெரியாது. ஆனா நாளடைவுல அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் போதுதான் தெரியுது. இன்னைக்கு பார்த்தா ஒரு சிலர் 1 நாள் 2 நாள் கஞ்சா யூஸ் பண்ணனாலே மனக்குழப்பத்திற்கு ஆளாகிறார்கள். மனக்குழப்பத்திற்கு ஆளாகி தற்கொலை முயற்சி, சந்தேக நோய் இன்னைக்கு அவங்கள பாத்தீங்கன்னா அக்யூட் வார்டு, அதாவது ரொம்ப எமர்ஜென்சியா, நாம எப்படி மெடிக்கல் எமர்ஜென்சியா ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக்க சொல்றோமோ அது மாதிரி மென்டல் ஹெல்த்ல இந்த மாதிரி அக்யூட் எக்ஸாஜர்பேஷன் ஆஃப் சிம்டம்ஸ், அதாவது பாக்குறப்ப ரொம்ப வயலண்டா, இரிட்டபிளா, அடிக்கிறது, உதைக்கிறது, அசால்ட்டிவ் பிஹேவியர், அது மாதிரி வர நிலைமைக்கெல்லாம் அவர்களுக்கு 1 மாதம் 2 மாதம் சிகிச்சை அளிக்கிற மாதிரி ஆகிறது. சிலருக்கு பாத்தீங்கன்னா மனநோய் சரியாவதற்கு மிக தீவிர சிகிச்சை அளிக்கிற அளவுக்கு நிலைமையில வந்துடுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் இளைய சமுதாயம், இளைஞர்களுக்கெல்லாம் தன் உடல் நலத்தில் அக்கறையினால அவங்க அந்த 6 பேக், அந்த சினிமாவில் பார்த்து 6 பேக் வாங்கணும் உடற்பயிற்சிக்கு போகிறார்கள். அந்த உடற்பயிற்சிக்கு அந்த மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க சில வகையான இன்ஜெக்ஷனுக்கு அடிமையாகிறார்கள். அதுல இந்த மார்பின் சம்பந்தப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ், கார்டியாக் ஸ்டிமுலண்ட், அந்த ஆம்பிட்டமின் மாதிரி அதை சம்பந்தப்பட்ட
இன்ஜெக்ஷன் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணி நாளாக அவர்கள் உடல் நலத்தில் நல்ல ஒரு அழகனாக ஆக வேண்டும் என்ற நிலைமை போய் அவர்கள் மசில்ஸ் எல்லாம் வீணாகி அவங்க உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக வருகிறார்கள். அவர்களுக்கும் மனநோய் போன்றவை வருகின்றது. அதனால மனநோய் வர்றதுக்கு ஒரு காரணமா இந்த போதை பழக்கம் இருக்கு. உடல்நலம் பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமா இந்த போதை பழக்கம் இருக்கு. இந்த போதை பழக்கத்தை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தினம் கொண்டாடுகிறார்கள். நிறைய பேர் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றாங்க. ஐவி இன்ஜெக்ஷன்ல போதை மருந்துகளை யூஸ் பண்றது, அதே மாதிரி மூக்கு வழியாக பவுடர் போன்ற ஒரு நுகர்வது, அந்த கூலிப்புன்னு ஒரு பபுள் கம் மாதிரி இருக்கும், அதுக்கு பாதிக்கப்பட்டு அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். இந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாற வேண்டும். முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் மட்டும்தான் போதை பழக்கத்துக்கு அதிகமாக நினைவு. ஆனா இன்று அந்த நிலை மாறி பெண்களும் அது பாதிக்கப்பட்ட நிலைமையில வராங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல சிகிச்சை அளித்தால் அவர்களை போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இதுக்காக போதை மறுவாழ்வு மையம் எங்களுக்கு பார்த்தோன்னா ஆத்மா மைண்ட் சிட்டின்னு ஒரு இடத்துல போதை மறுவாழ்வு மையம் வச்சிருக்கோம். இதுல போய் அவங்கள வச்சிருக்கிற போது அவர்களுக்குரிய மருந்து மாத்திரைகள் சிகிச்சை அளித்து அவர்களை கம்ப்ளீட்டாக அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முடிந்த அளவு முயற்சி செய்து மேக்சிமம் நிறைய பேர் வெளியே கொண்டு வந்துடுறோம். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு தினங்களை கொண்டாடுகிறார்கள். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போதைக்கு அடிமையா இருந்தாலோ அவங்க குடும்பம் பாதித்தாலோ உடனே மனநல மருத்துவரையோ மனநல ஆலோசகரையோ சந்தித்து அவர்களை எடுத்து சொல்லி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்யணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தற்கொலை முயற்சி செய்து உயிரை மாற்றிக் கொள்ளும் நிலைமையெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி போதை பழக்கத்துல மற்ற வீடியோ கேம், ஆன்லைன் கேம் போன்றவற்றுக்கு அடிமையாகி அதனால குடும்பம் சீரழிந்த நிலையெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் வராம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை உங்களுடைய உதவி. உடனே அவங்கள மனநல மருத்துவரை சந்திக்க சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.